அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள் பாருங்க, இப்போ அடுத்த பேப்பர் இது வந்து 2024ஆம் ஆண்டு 6ஆம் வகுப்பு நடந்த பேப்பர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல எடுத்துருக்காங்க, உருவில் காட்டப்பட்டுள்ள ஒரு சதுரம் ஒன்று இருக்கு. சரியா, ஒரு சதுரம் ஒன்று இருக்கு. அதாவது சதுரம் வந்து எப்படி ஆக்கப்பட்டிருக்குன்னா 15 சென்டிமீட்டர் சுற்றுள்ள உடைய 4 செவ்வகத்தினால் இந்த 4 செவ்வகத்தை வச்சு இந்த பெரிய சதுரத்தை அவங்க உருவாக்கின சதுரத்தை சுற்றுள்ள வைக்கிறாங்க. பாருங்க, ஒரு சின்ன செவ்வகத்தை எடுத்தீங்கன்னா இதுல நீளத்தை அகலத்தை நீளத்தை வை எடுத்தீங்கன்னு சொன்னா இதுண்ட சுற்றுலா வை தான். ஆகவே அதாவது 2x + 2y தான் இது சுற்றுலா. இதுதான் 15 சென்டிமீட்டர். அதாவது 2 × x + 5 = 15. ஏன் தந்த தரவு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க தரவுகளை பிரதிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இது செவ்வகம், இது y பெருமானது. அதே போல பார்த்தீங்கன்னா இது எக்ஸ். சரியா, இது எக்ஸ். ஆக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சைட்ல ஒரு x + y, இந்த சைட்ல ஒரு x + y, இந்த சைட்ல ஒரு x + y, இந்த சைட்ல ஒரு x + y. ஸோ மொத்தம் வந்து 4x + y இருக்கு. ஸோ பாருங்க, உங்களுக்கு 2x + y பெருமானம் 15 சொன்னா 4x + y பெருமானத்துக்கு 15 2ஆல் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 30 சென்டிமீட்டர் வருமானம். ஸோ ஆகவே பெரிய சதுரத்தின் சுற்றுலா வந்து 30 சென்டிமீட்டர். அடுத்தே பாருங்க, இதுல ரெண்டாவது சொல்றாங்க, எந்த ஒரு நிலை அல்லது மூலைவட்டத்தினுடைய கூட்டாலும் சமதொகை வாருது. ஒரு பெட்டி காட்டப்படுது என்று பெருமானம். ஸோ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா எப்படி இது காண்றதுன்னா எப்படி காண்றதுன்னா இதுல சில ட்ரிக்ஸ்லாம் இருக்கு. அதாவது இப்படி எப்படின்னு சொன்னா இப்படி கிட்டத்தட்ட அப்படி 9 சதுரத்தை தந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா அந்த சதுரத்துல வந்து எந்த பக்கம் கூட்டினாலும் 14 வார மாதிரி செட் பண்ணுங்க அப்படின்ட்டு. 4 சதுரத்தை வந்து சில மெட்ஸ்கூஸ்லயும் கேள்விக்கு வந்துருக்கு. அதாவது 14 சதுரத்தை வந்து 14 சதுரத்துல எந்த பக்கம் கூட்டினாலும் 32 வாரம் இது செட் பண்ணீங்கன்னா கேட்டி. இப்போ நம்மளுக்கு இந்த கேள்வி கேட்டிக்கிறது வந்து 14 வாரம். சரியா, ஸோ 14 வரணும், ஸோ 15 வரணும். சரியா, ஸோ 15 வரணும் சொன்னா ஸோ நம்ம 7 3 இங்கே வந்து எத்தனை போடணும், 10 பேலன்ஸா 5 போடணும். இப்போ 6 3 6 5 வந்துச்சுன்னா பேலன்ஸா 4 போடணும். ஆகவே 4 6 4 2 6, ஸோ இங்கே பேலன்ஸா 9 வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வரும், இங்கே 8 வரும். ஆக இங்கே எந்த பெருமானம் 9 இருக்கு. ஸோ செஞ்சு பாருங்க, சும்மா இந்த நம்பர்லாம் விட்டு சும்மா நீங்களாவே செஞ்சு பாருங்க. சரியா, இந்த நம்பர்லாம் போட்டு இந்த நம்பர்ல நீங்க வந்து இந்த நம்பர்ல 1 தொடக்கம் 9 வர நம்பர் போட்டு எந்த பக்கம் கூட்டினாலும் 15 வர மாதிரி செட் பண்ணி பாருங்க. இதுலேருந்து 1 தொடக்கம் 16 வரை போட்டு எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே நம்பர் வர மாதிரி, அதாவது 32 வரும்னு நினைக்கிறேன், அது வர மாதிரி செஞ்சு பாருங்க. சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆகவே இந்த கேள்விக்கு என்ற பெருமானம் 9 வரும். சரியா, இந்த அடுத்த கேள்வி பாருங்க. இந்த கேள்வி இந்த வெற்றிடத்துக்கு பொருத்தமான உருவம் என்ன, அதாவது வெற்றிடத்துக்கு பொருத்தமானது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி உருவாதுன்னா பிள்ளைகள், இந்த 36 தர இந்த 15க்கு கீழே 4 தர 3, இது சுருக்கத்தினால இந்த 45 வரும். பாருங்க, இதை சுருக்கணும்னு சொன்னா உங்களுக்கு 5 வரும். இதை சுருக்கணும்னா உங்களுக்கு 9 வரும். 9 5 45. அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா 12 தர 32க்கு கீழே 3 தர 8. அதை பார்த்தா தான் விளங்கும், ஒழுங்கா பார்க்கணும். பார்த்தா என்ன தொடர்புன்னு பார்க்கணும். அப்போ மேலே இதை பெருக்குறாங்க, கீழே இதை பெருக்கி பிரிச்சு விடுறாங்க. இதையும் சுருக்கணும் 4 முறை, இதையும் சுருக்கணும் 4 முறை. அப்போ நன்னாங்க 16 வரும். அதே போல் 25 தர 36க்கு கீழே உங்களுக்கு 5 தர 9 போட்டிங்கன்னு சொன்னா இதையும் சுருக்கணும் 4 முறை, இதையும் சுருக்கணும் 5 முறை. ஆக 5 4 20 ஒரு மாற்றம். பாருங்க, கமலின் வயது அடுத்த கேள்வியில் சொல்றாங்க, கமல்ற வயது விமலோட வயதை விட எத்தனை வருடங்கள் அதிகமா, இவரை விட இவருக்கு வயசு கூட. நான் இப்படி எழுதுறேன், கமல் இவருக்கு வயசு கூட, கமலுக்கு தான் வயசு கூட. நான் அதில் பீமலை முன்னுக்கு எழுதுறேன். அதே போல் கமலுண்ட வயது சுனிலுண்ட வயதை விட அதே அளவு குறைய. ஆகவே சுனில் வந்து கமலை விட வயசு கூடினவரால். ஸோ இவர வயசு 15, இவர வயசு எக்ஸ் அளவு கூட இருந்துச்சுன்னா 15 சக எக்ஸ் என்று வரும். இவர் அளவு எக்ஸ் அளவு குறையன்னா 15 சய எக்ஸ் என்று வரும். இல்லைங்கதா, கேட்குற வேலை என்னன்னு சொன்னா இந்த விமல் சுனில் வயதுகள கூட்டுத்தொகை, இது விமல் இது சுனில் வயதுகள கூட்டுத்தொகை கூட்டிங்கன்னு சொன்னா உங்களுக்கு 30 வரும். சரிதான்.
சக எக்ஸும் சை எக்ஸும் இல்லாம போயிடும். அடுத்தே பாருங்க, ரஜிதவிடம் 80, அதாவது இருந்த பழங்கள்ல 80 தவிர ஏனவே மாம்பழங்கள். இதை 3 பழங்கள் சொல்றாங்க: மாம்பழம், தோடம்பழம், ஆப்பிள் பழம். ஸோ பாருங்க, மாம்பழம், தோடம்பழம், ஆப்பிள் பழம். ஸோ 80 தவிர வேணையவை மாம்பழம்னு சொன்னா அப்ப 80 வந்து அப்பிள் பழம் அல்லது தோடம்பழம் ஆகும். ஆகவே அப்பிள் பழம் அல்லது தோடம்பழம் வந்து உங்களுக்கு வந்து வரப்போது 80. ரெண்டாவது பாருங்க, 110 தவிர எனவே தோடம்பழம். ஆகவே 110 சொல்றது உங்களுக்கு அப்பிள் பழமாகவும் மாம்பழமாகும். அதுதான் உங்களுக்கு அந்த 110. 50 தவிர எனவே அப்பிள் பழமாகும். அந்த 50 சொல்றது உங்களுக்கு வரும் என்று சொன்னா 50 சொல்றது உங்களுக்கு மாம்பழமாகவும் அப்பிள் பழமாகவும் அப்பிள் பழம் இல்லை மாம்பழமாகவும் தோடம்பழமாகும். ஆகவே மாம்பழங்களும் தோடம்பழங்கள் எண்ணிக்கை தான் உங்களுக்கு 50. ஸோ இந்த 3 தரவு தந்துருக்காங்க. கேட்குற கேள்வி என்னச்சுன்னா அங்கிட்ட மொத்த பழங்கள் எண்ணிக்கை, அதாவது கேள்வி என்னன்னு சொன்னா அங்க இருக்க அப்பிள் பழம், அங்க இருக்க தோடம்பழம், அங்க இருக்க மாம்பழம், இதுன்ற டோட்டல் கவுண்ட் எத்தனை கேட்குறான். ஸோ இது 3ஐயும் கூட்டிங்கிற பிள்ளைகள் உங்களுக்கு அப்பிள் பழம் 2 தரம் கூட்டுப்படும், தோடம்பழம் 2 தரம் கூட்டுப்படும், மாம்பழமும் 2 தரம் கூட்டுப்படும். சரியா? கூட்டுப்படும். ஆகவே 2 இன்டு அப்பிள் பழம், தோடம்பழம், மாம்பழம் கூட்டினீங்க ஏண்டா இதில் வர கூட்டு வர பெருமானம் வந்து உங்களுக்கு 160, 240. ஆகவே அப்பிள் இந்த 2 பெருக்கப்படுவது சமநகங்களை பிரிக்கப்பட்டா உங்களுக்கு அப்பிள் பழம், தோடம்பழம், மாம்பழத்தின் கூட்டுத்தொகை வந்து 240 கீழே 2 சமன் 120 வரும். ஸோ அடுத்த வழி பாருங்க, இது நிலப்பட்ட உருவதுன்ற பின்ன மாத்திரட்டான். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, இப்ப இந்த சதுரத்துக்குள்ளான நிலட்டப்பட்டு இந்த பெருமானம் வந்து பெரிய சதுரத்தின் காவாசி. ஆகவே 1/4 தர இந்த சதுரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு சதுரத்துல சரியா அரைவாசி என்ன செஞ்சாங்க, ஒரு 2ஆ பிரிச்சு இதுக்கு நிறந்துட்டியா. ஆகவே இந்த சதுரத்தின் அரைவாசி நிறந்துட்டு கொட்டி ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 1/8. இல்லை நீங்க இப்படி கீரியும் பார்க்கலாம். எப்படி இப்படித்தான் இருக்குன்னு சொன்னா எல்லா இடத்தையும் இப்படி இப்படி கோணத்தை நீங்க கீறிட்டு இப்படி பிரிச்சு ஒவ்வொரு எண்ணியும் நீங்க 8 மேல், அதாவது 16 மேல் 2 வர, அப்போ 1/8 நீங்க அப்பையும் ஆன்சர் கொடுக்கலாம். அடுத்தது பாருங்க, தசம என்ன மாற்ற சொல்லிருக்காங்க. இந்த கல்லில் பார்த்தீங்கன்னு சொன்னா 7/50 தானே. சொருக்குனீங்கன்னு சொன்னா 2ஆல பெருக்குனீங்கன்னா மேலேங்களையும் 14/102 வரும். ஆக இப்ப தசம என்ன மாத்தீங்கன்னா 0.14 வரும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சரியான குறியீடு. இந்த குறியீடு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அதாவது இந்த குறியீடு போறதுக்கு அர்த்தம் வந்து இந்த சைட்ல இருக்கிற ஆள் வந்து சின்னரால், இந்த சைட்ல இருக்கிற ஆள் பெரிய ஆள். அதாவது 2 3 ஒப்பிட போறீங்கன்னு சொன்னா 3 பேர் சென்றா 3 இந்த இப்படி குறியீடு போடுவோம். இந்த குறியீடு போடுறதுக்கு அர்த்தம் வந்து இந்த சைட்ல இருக்கிற ஆள் வந்து பெரிய ஆள், இந்த சைட்ல இருக்கிற ஆள் சின்ன ஆள். ஆகவே 5 7 சொன்னா இந்த குறியீடு போடுவோம். அதுவே 7 5 சொன்னா இந்த குறியீடு போடுவோம். சமணன் சொல்றது 5 5 சமன் அப்படியான இதுக்கு போடுறோம். ஆகவே 0.8 2 விட 0.89 வந்து பெருசு. ஆகவே குறியீடு இப்படி வரும். அடுத்த வழி பார்த்தீங்கன்னா 8 லிட்டர் நீரப்பட்ட பாத்திரம் முட்டிக்கு அதுல இருந்து 2 லிட்டரும் 350 மில்லி லிட்டர் ஆகட்டப்பட்ட பின்னர் எஞ்சின் அளவு எவ்வளவு? ஸோ 8 லிட்டர்னு சொல்றது 8000 மில்லி லிட்டர், 2 லிட்டர் 350 மில்லி லிட்டர் சொல்றது 2350 மில்லி லிட்டர். ஸோ கழிச்சிட்டிங்கன்னா இது 650, 7லேருந்து 2 போனால் 5. ஆகவே உங்களுக்கு இவ்வளவு மில்லி லிட்டர்னு வரும். இது நீங்கள் 5 லிட்டர் 650 மில்லி லிட்டர்னு கொடுக்கலாம். ஸோ அடுத்த வழி பாருங்க, இது ஒரு எண்கோள் இருந்தீங்க, அதாவது சதுர எண்கோள். ஸோ இதுக்கு பிறகு 25 36 49 64 போயிட்டே இருக்கு. இந்த எண்கோளத்தின 10வது உறுப்புன்ற பெருமானம். சரியா? 10வது உறுப்புற பெருமானம்னு சொல்றது என்னென்ற வர்க்கம். ஸோ 10 வர்க்கம் சமன் 100. அதை வந்து தங்கள் கூட்டுத்தொகையை கொண்டு 2 உறுப்புகள். ஸோ 64 அங்கால 64 இப்படி போயிடுது, 81 100 போகுது. ஆகவே இந்த கூட்டுத்தொகை 100ஆவாதுன்னா 2 பெருமானமா கூட்டி பாருங்க. கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 36 இந்த 64 கூட்டுனா வந்து உங்களுக்கு 102 வரும். அடுத்தது பாருங்க, இந்த கேள்வியில வந்து 120 முதன்மை காரணிகள் தட்டா 120 முதன்மை காரணிகளை பிரிச்சு வாங்க. 120 2ஆல பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 60, இது 2ஆல பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 30, இவரை 2ஆல பிரிச்சா உங்களுக்கு 15, இவரை 3ஆல பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 5, இவரை 5ஆல பிரிச்சா
1. ஆகவே 2 தர 2 தர 2 தர 3 தர 5. இதுதான் முதன்மை காரணிகள். ஆகவே முதன்மை காரணிகளோட பெருக்கும் இதான் முதன்மை காரணிகள் பெருக்கும். ஆக முதன்மை காரணிகள் கேட்டால் 2 3 5 வரும். இதான் ஆன்சர் ஆகி 2 3 5 தான் ஆன்சர் ஆகி. அடுத்து இந்த கேள்வி சின்ன ரிலேஷன் கேள்வி தான். இல்லை ஏன்னு சொல்றது என்ன கோணம், பின்னு சொல்றது என்ன கோணம் கேட்குறாங்க. ஸோ ஏன்னு சொல்றது கூர்ங்கோணம், ஏன்னு சொன்னால் செங்கோணம், அதாவது 90 பாகையோட குறைஞ்ச கோணத்தை கூர்ங்கோணம்னு சொல்லுவோம். ஆகவே இவர் கூர்ங்கோணம் அமைப்பார். 150 பாகையை விட இது 150 பாகையை விட கூடுன ஒரு கோணத்தை வந்து நம்ம பின்வளைய கோணம் சொல்லுவோம். ஆகவே பின்னு சொல்றவரால் பின்வளைய கோணம் அமைப்பார். அடுத்த கேள்வி கேட்குறாங்க, மூணு வட்டத்திலையும் இருக்கிற புள்ளி எதுன்னு காண சொல்றாங்க. 3 வட்டம். ஸோ 3 வட்டத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ இந்த வட்டம் இந்த வட்டம், ஸோ பின்ற புள்ளி வந்து இந்த 2 வட்டம், அதாவது இந்த வட்டத்திலையும் தான் இருக்கு. இந்த டின்ற புள்ளி வந்து இந்த வட்டமும் இந்த வட்டம். இந்த சின்ற புள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வட்டத்தில் இல்லை, நான் இந்த சின்ற புள்ளி. அந்த ஏன்ற புள்ளி பார்த்தீங்கன்னா இந்த 3 வட்டமும் சந்திக்கிற இந்த புள்ளியில் இருக்கு. இந்த கேள்விக்கு ஆன்சர் ஏ இருக்கு. அடுத்தே பாருங்க, இது முக்கோணங்களோட கூட்டுத்தொகை 5வது சதுர. இங்கே பாருங்க, முக்கோணங்கள் இல்லைங்களா 1 3 6 10 15 21 40. சதுர என்ன பார்த்தீங்கன்னா 1 4 1 4 1 4 9 16 25 36. நல்லா கவனிச்சிங்கன்னா பிள்ளைகள், இது 2 கூட்டுத்தொகை தான் இந்த 4, இது 2 கூட்டுத்தொகை இந்த 9, இது 2 கூட்டுத்தொகை இந்த 16, இது 2 கூட்டுத்தொகை இந்த 25. ஆகவே 5வது சதுரையின் வரணும்னு சொன்னா இந்த 25 நம்ம கூட்ட வேண்டியது முக்கோணங்களும் 10 15. அதாவது 5வது சதுரையின் வரணும்னு சொன்னா நம்ம கூட்ட வேண்டியது 4வது முக்கோண இணையும் 5வது முக்கோண இணையும் கூட்டணும். 4வது முக்கோண இணையும் 5வது முக்கோண இணையும் கூட்டிக்கலாம் வந்து உங்களுக்கு 5வது சதுரையின் வரும். ஆக இதுக்கு ஆன்சர் வந்து 10 15 மாதிரி. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா இதை செகண்டுக்கு மாற்ற சொல்லிக்காங்க. ஸோ 5 நிமிஷம் அப்படின்னு சொல்றது 5.5 நிமிஷம், அதாவது 5.5 நிமிஷம்னு சொன்னா நீங்கள் கலப்பு பின்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 11 கீழே 2 வரும். ஸோ இது 60ஆல் பெருக்குனீங்கன்னா ஒரு நிமிஷம்னு சொல்கிறது 60 செகண்ட். 60ஆல் பெருக்குனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 11 தர 30 வந்து உங்களுக்கு 330 செகண்ட் வரும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் சதுரமுகி என்ற புற ஒரு உருவமைப்பு காட்டப்பட்டுள்ளது. இதில் எதிர்முகங்கள் இருக்கிற எல்லாத்திலையும் பெருக்கத்தை காணதில்லை. எதிர்முகம் எப்படி கண்டுபிடிக்கணும் பிள்ளைகள், 1 to 1, அதாவது இந்த 4ம் இந்த 1ம் எதிர்முகம் ஆகிக்கும். இந்த 7ம் இந்த 8ம் ஒரு எதிர்முகமாகி, இந்த 5ம் இந்த 6ம் ஒரு எதிர்முகமாகிக்கும். அவை எல்லா எண்களோட பெருக்கங்களை எதிர்முகங்கள் இருக்கிற எல்லா எண்களை பெருக்கம்னு சொன்னா 4ஐயும் 1ஐயும் பெருக்குது, 7ஐயும் 8ஐயும் பெருக்குது, அடுத்தது 5ஐயும் 6ஐயும் பெருக்குது. ஸோ பெருக்குனீங்கன்னா 4 7 8 56 5 30. ஸோ இப்படி வரும். சம்டைம் கேள்வியில இந்த பெருக்கங்களோட கூட்டு கேட்பாங்க, அப்படின்னா நீங்க கூட்டியும் போடலாம். அடுத்து இந்த 17ஆவது கேள்வி பாருங்க. இந்த கேள்வியில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த கேள்விக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இது கழிச்சு வருதுன்னு சொன்னா இடைவெளி நிரப்ப சொல்லியிருக்காங்க. இப்போ கழிச்சு வருதுன்னு சொன்னா இங்கே 9 வருதுன்னு சொன்னா கட்டாயம் 13லேருந்து 4 கழிச்சா 9 வந்துருக்கணும். சரிதான், கழிச்சு தான் 9 வந்துருக்கணும். சரியா? இப்போ பாருங்க, ஆக இங்கே நம்ம பெருக்கினது 84 ஒரு மடங்கு இருந்துச்சு. ஸோ 84 மடங்குன்னு சொல்லிக்கல வந்து 10 விட கூட 84 மடங்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க, 10 11 12 13 14 செக் பண்ணிக்கல. இந்த 12ன்னு சொல்றது 84 மடங்கு, இந்த 14ன்னு சொல்றது உங்களுக்கு 84 மடங்கா இருக்கு. ஆகவே அப்படி இருக்குன்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இங்க 2 போட்டீங்கன்னு சொன்னா ஸோ இங்க 2 போட்டீங்கன்னு சொன்னா ஸோ 84 12ஆல் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்து 7 வரும். சரியா? 7 வரும். ஆகவே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா 7 தர 12 84 கழிச்சா உங்களுக்கு சரி 9 வந்துட்டு. இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 0 வருதுன்னு சொன்னால் இந்த 12 மடங்கு, அதாவது 90க்கும் 100க்கும் 99 கிடைப்பட்ட 90 தொடக்கம் 99 கிடைப்பட்ட 12 மடங்கு தான் இருக்கேன்னு பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 96. ஆகவே இதுவும் 6 இருக்கும். 96 12ஆல் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 8 முறை வரும். ஸோ 8 12 96 கழிச்சா 0 வரும். ஸோ இப்படி நிரப்பலாம், இன்னொரு மெத்தட்லேயும் நிரப்பலாம். இது வந்து உங்களுக்கு இப்போ சந்திக்கு எத்தனை, இங்கே 9 சந்திக்கு, இங்கே 1 சந்திக்கு, இங்கே 8 4 கழிச்சா இங்கே 9, இப்படித்தான் சந்திக்கு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாதிரி 3 போட்டுக்குவோம். ஸோ இப்போ இங்கே நம்ம 14 போட்டு பார்த்தோம்னு சொன்னால் 14 போட்டோம்னு சொன்னால் 84 14ஆல் பிரிச்சா உங்களுக்கு
6 முறை வரும். ஸோ 6 தர 84, 6 தர 14 84 கழிச்சா 9 வரும். ஆகவே 90க்கும் 99க்கு இடைப்பட்ட 14 மடங்கு பார்த்தீங்கன்னா 98 இருக்கும். ஆக 98 இங்கே போட்டிங்கன்னா 8 இங்கே போடுங்க. ஆகவே 98 14 பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 7 முறை, 7 தர 14 98 கழிச்சா 0 இந்த கேள்விக்கு நீங்கள் இந்த 2 வகையாகவும் ஆன்சர் கொடுக்கலாம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேள்வி முக்கோணிகள் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ முக்கோணிகள் எண்ணிக்கை கேட்டால் ஈஸியாக சொன்னது. இப்படி இந்த ஷேப்பில் வருமானு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு இந்த முக்கோணி மட்டும் பாருங்கள். ஒரு முக்கோணி, 2 முக்கோணி, 3 முக்கோணி தானே, இப்படி தான் சந்திக்காங்க. இது எப்படி லேசாக காணலாம்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு ஒரு முக்கோணி இருக்கு, அதை சுற்றி ஒரு முக்கோணிக்கு எத்தனால நீங்கள் +4 போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு மேலே இன்னொரு முக்கோணிக்கு எத்தனால இன்னொரு +4 போட்டுக்கொள்ளுங்க. ஸோ கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 9 வரும். ஸோ இதில் முக்கோணிலாம் நீங்கள் தனித்தனியாக கூட்டினா கூட உங்களுக்கு ஆன்சர் 9 வரும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் 810 4 எண்கள பெருக்கம் வந்து 810, அந்த இலக்கங்களோட கூட்டுத்தொகை. இலக்கம்னு சொல்லி அங்கே எண்கள்னு சொல்ல இல்லை, சரியா? அப்போ நீங்கள் 810 ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் முதன்மை காரணிகளை பிரிச்சு வாங்க. 2ஆல் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 405, அதை நீங்கள் 3ஆல் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 135, அதை நீங்கள் வந்து 3ஆல் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 45, அதை நீங்கள் 3ஆல் பிரிச்சா 15, அதை நீங்கள் 3ஆல் பிரிச்சா 5, அதை 5ஆல் பிரிச்சா உங்களுக்கு 12 வரும், சரியானு? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதன்மை கால பெருக்கு வந்து 2 தர 3 தர 3 தர 3 தர 3 தர 5 இப்போ கேட்டாலும் இலக்கம். ஸோ நீங்கள் வந்து இப்போ 2 தர 2 3 தர 2 பெருக்குன்னா 9 தர 15 போனீங்கன்னா இது ஒரு எண்ணா போயிடும், இலக்கம் வந்து வர 15. ஆகவே வந்து நீங்கள் எடுக்கிற 4 இலக்கம் வந்து, அதாவது 4 வந்து 4 வந்து 10ஓட குறைஞ்சதாக இருக்கும். ஆகவே ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு நம்ம பெரிய ஒரு 10ஓட ஃபஸ்ட்டுக்கு பெரிய இலக்கம் வந்து 9 எடுத்துக்கொள்வோம். ஆகவே 9 தர 9 விட குறைஞ்ச இலக்கம் 8 எடுக்க இயலாது, 7 எடுக்க இயலாது, 6 எடுக்க பாருங்க, 2 3 6. ஸோ 6 தர, அதுக்கப்புறம் 5 தர 3 தான். ஸோ இவ்வளோத்தையும் கூட்டம் வர பெருமானம் வந்து உங்களுக்கு 23 வருது. ஸோ இந்த கேள்விக்குரிய ஆன்சர் 23 இருக்கு. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. இந்த கேள்வியில் வந்து சதுரங்கள் இன்னைக்கு கேட்குறாங்க. ஸோ ஈஸியாக காணலாம். 1 2 3 4 5 நான் போன இதுலேயும் சொல்லி தந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இது தரப்படலை. ஸோ இப்போ இந்த இடத்துல இது இருக்கேண்டே நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் எப்படி வரும்? மொத்த சதுரங்கள் இன்றைக்கி 1 வர்க்கம் சக 2 வர்க்கம் சக 3 வர்க்கம் சக 4 வர்க்கம் சக 5 வர்க்கம். ஆகவே உங்களுக்கு 1 சக 4 சக 9 சக 16 சக 25 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 55 சதுரம் வந்து வரப்போகுது. ஆனால் உண்மையாக இந்த இடத்துல சதுரம் இல்லை தானே, இந்த இடத்துல சதுரம் இல்லை தானே. இந்த இடத்துல சதுரம் இல்லாமல் போனதுனால வந்து உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு 4 சதுரம் இல்லாமல் போகுது. இந்த இடத்துல வந்து இந்த 4 சதுரம் இல்லாமல் போகுது, சரியா? அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சதுரம் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகி கூட்டு போடுது. இந்த சதுரம் வந்து எங்கெல்லாம் ஜாயிண்ட் ஆகி கூட்டு போடும்? இந்த 4 சதுரம் எண்ணிக்கையில் வரும், இந்த சதுரம் எண்ணிக்கையில் வரும். இந்த சதுரத்தை நீங்கள் எண்ணிக்கையிலேயே வந்து இந்த சதுரம் ஜாயிண்ட் ஆகி வரும். இந்த சதுரம் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடங்கள், அதாவது அதாவது அதோட இந்த 3 இடங்கள்ல அது இல்லாமல் போயிடும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சதுரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த சதுரம் இந்த ஒன்றில் வந்து இருக்கும், இந்த ஒன்றில் வந்து இருக்கும், இந்த ஒன்று இவர் 3ல் இல்லாமல் போயிருப்பார். அடுத்து இந்த சதுரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் இவரும் வந்து இந்த ஒன்றில் இந்த ஒன்றில் இந்த ஒன்றில் 3 இல்லாமல் போயிருப்பார். இந்த சதுரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த சதுரம் வந்து எதிரெல்லாம் கவுண்ட் ஆகி வந்து இருப்பாருன்னு சொன்னால் இந்த சதுரம் கவுண்ட் ஆகல. ஆகவே இவ்வளோ சதுரம் வந்து அது இல்லைன்னு சொல்லலை நம்ம. ஆகவே நீங்கள் 55 இருந்து, ஸோ அந்த 55 இருந்து 4 3 ஸோ 3 9 9 3 13 கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 42 ஆன்சர். ஸோ இந்த உருவத்தில் இருக்க சதுரங்கள் எண்ணிக்கை மொத்தம் 42. ஸோ இந்த கேள்வி செஞ்சு வைப்பீங்க. அடுத்த கேள்வி அடுத்த மேட்ச் குவிஸ் பேப்பர் நான் வழங்கப்படுத்துகிறேன், சரியா? அதான் அடுத்த பேப்பர் இந்த கிளிநொச்சியில் நடந்த பேப்பர் தான் 7ஆம் வகுப்பு நடந்த வழங்கப்படுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.